எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சங்க இலக்கியங்கள்லேருந்து பியூ எக்ஸாமுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோவில் சங்கம்னா என்ன அதை பற்றிலாம் பார்த்துருந்தோம். இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ எட்டுத்தொகை நூல்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எட்டுத்தொகை நூல்களில் 8 நூல்களையுமே இப்போ பார்த்தீங்கன்னா எட்டுத்தொகை நூல்களில் நற்றிணை இது எட்டுத்தொகை 10 பாட்டு ரெண்டையுமே மேற்கணக்கு நூல்கள் தான் வருது. 14 கீழ்கணக்கு அந்த மேற்கணக்கு நூல்கள் பார்த்துருக்கீங்க. இந்த எட்டுத்தொகை நூல்களில் 8 நூல்கள் இருக்கு இல்லையா. இதில் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. இந்த இதை அடைமொழி கேட்கலாம். குறுந்தொகைக்கு என்ன அடைமொழினா நல்ல குறுந்தொகை. அதே மாதிரி பதிற்றுப்பத்தோட அடைமொழி ஒத்த பதிற்றுப்பத்து. பரிபாடலுக்குடைய அடைமொழி ஓங்கு பரிபாடல். கலித்தொகைக்குரிய அடைமொழி கற்றறிந்தோர் ஏய்த்தும் களி அப்படிங்கிறாங்க. இது அகம்புறம், அகநானூறு, புறநானூறு. இந்த 8மே நூல்களும் எட்டுத்தொகை நூல்கள வருது. அட்லீஸ்ட் இந்த 4க்காவது அடிகள் ஞாபகம் வச்சுக்கணும். நற்றிணையோட அடிகள் 9 to 12 லைன்ஸ் வரும். குறுந்தொகைக்கு 4 to 8 லைன்ஸ். ஐங்குறுநூறுக்கு 3 to 6 லைன்ஸ். அகநானூறு 13, திருப்பி ரிவர்ஸ் பண்ணுங்க 31. இந்த மாதிரி அடிகள் வரும். ஏன் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா எல்லா எட்டுத்தொகை நூல்களையும் யார் எழுதினவர் இருக்காரா, தொகுத்தவர் யாரு, தொகுப்பித்தவர் யாரு, அதுலேருந்து நம்ம என்ன செய்திகளை தெரிந்து கொண்டோம், அதில் முக்கியமான நடந்தது என்ன, இது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா தெளிவாக பார்த்தோம்னா அது 1 மார்க்ஸ் வர சான்ஸ் இருக்கு. ஏன்னா சங்க இலக்கியங்களே கொடுத்துட்டான். ஸோ அதுல கண்டிப்பாக 1 மார்க்ஸ் வர சான்ஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த எட்டுத்தொகை நூல்கள்ல எது அகம், எது புறம், எது அகம்புறம் ரெண்டையும் சொல்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த புறம் பார்த்துக்குங்க. புறம்னா புறம். ஸோ புறநானூறும் பதிற்றுப்பத்து. புறநானூறு பதிற்றுப்பத்து புறம் பற்றி. அகமும் புறமும் ரெண்டும் சேர்ந்து வர்றது பரிபாடல். அகம் புறம் ரெண்டும் சேர்ந்து வர்றது பரிபாடல். அது பேலன்ஸ் 5 இருக்கு இல்லையா, அது அகத்தை மட்டும் குறிக்கும். அப்படியா வச்சு அவ்வளோதான். அடுத்து ஃபர்ஸ்ட் நற்றிணையை பற்றி பார்க்கலாம். நற்றிணை 400 அகவல்கள் இருக்கு. 400 அகவல்கள். இதுல அடிகள் பார்த்தீங்கன்னா 9 to 12 லைன்ஸ் வருது அடிகள். இதுல எந்த கடவுள் பற்றி வருதுன்னா திருமால். திருமாலோட கடவுள். ஒவ்வொன்றுக்கும் கடவுள் தனியா வரும். பார்த்துக்கலாம், ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். திருமால், நற்றிணைக்கு திருமால். அந்த திருமால் வணக்க பாடலை எழுதியவர் யாரு, எழுதினவர் யாருன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் இதுக்கு கடவுள் வணக்க பாடல், திருமாலோட கடவுள் வணக்க பாடல் எழுதியிருக்காரு. இந்த நற்றிணையை பொறுத்த வரைக்கும் 175 புலவர்கள் பாடினிருக்காங்க. ஆனா அதுல 56 புலவர்களுக்கு பெயரே நமக்கு தெரியல. அதே மாதிரி தொகுத்தவர் யாருன்னு தெரியல. ஆனா தொகுப்பித்தவர் மட்டும் தெரியும். நற்றிணையை தொகுப்பித்தவர் பாண்டியன் பன்னாடு தந்த மாறன் வழுதி. பாண்டியன் பன்னாடு தந்த மாறன் வழுதி தான் தொகுப்பித்தவர். ஸோ நற்றிணை ஞாபகம் வச்சுங்க. 400 அகவல்கள், 9 to 12 லைன்ஸு. திருமால் வணக்க பாடல் எழுதியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். 175 பாடல் இருக்கு. அதில் 56 பேருக்கு பெயரே தெரியல. தொகுத்தவர் தெரியாது, தொகுப்பித்தவர் மட்டும் தெரியும். பாண்டியன் பன்னாடு தந்த மாறன் வழுதி. எனவே பாப்பாதான் வரும் பாருங்க. பாட்டு கடவுள் வாழ்த்து பாடியவரும் பாரதம் பாடிய பெருந்தேவனார். தொகுப்பித்தவரும் பாண்டியன் பன்னாடு தந்த மாறன் வழுதி. அப்புறம் இந்த நற்றிணையிலிருந்து என்னென்ன செய்திகள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சேர நாட்டின் துறைமுகம் தொண்டி அப்படிங்கிற நியூஸ், பாண்டிய நாட்டின் துறைமுகம் கொற்கை, துறைமுகம்லாம் கேட்கலாம். அதே மாதிரி சேர நாட்டோட கடற்கரை நகரம் மாந்தை அப்படிங்கிறாங்க. பாண்டிய நாட்டோட கடற்கரை நகரம் மருகூர். அது போக இங்க நம்ம மக்கள் எப்படி இருந்தாங்க அந்த நியூஸ், அந்த நியூஸும் கொடுக்குறாங்க. அது காமனா எல்லாத்துக்கும் வரும். இது மாதிரி ஸ்பெசிஃபிக்கா உள்ளது மட்டும் நான் நோட் பண்ணி சொல்றேன். அடுத்து நற்றினை முடிச்சுட்டு அடுத்து ஒன் பை ஒன்னா லைனா வரும். இதுல டெய்லி வரதை அப்பப்போ பார்த்துட்டுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிஓ எக்ஸாமுக்கு தமிழ் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி டெய்லி வீடியோஸ் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணுவோம். ஸோ தெளிவாக அதை பார்த்தீங்கனாலே போதும். நான் ஒரு இதை புக்கு மட்டும் ரெஃபர் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் நிறைய இதை நான் புக்ஸ் ரெஃபர் பண்ணி தான் நான் நியூஸ் எடுத்து நான் போட்டிருக்கேன். அதனால எல்லாமே கவர் ஆகிற மாதிரி தான் போட்டிருக்கேன். அதனால நீங்கள் ஃபுல்லாகவே படிக்க ஆரம்பிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.